இப்போது வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜான் ஜபராஜ் ஐயாவை பற்றி தொடர்ந்து பல கருத்துக்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு தப்பாகவும் சொல்கிறாங்க, சில விஷயங்கள் வந்து ஆதரவாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க மனைவியை வந்து மன்னித்து ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வந்து போராட்டங்கள் வந்து எல்லா சேனல்லையும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு ஒரு ட்ரெண்டிங் வந்து நம்முடைய ஜாதி அகத்தியன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு சேனலில் போட்டிருக்காரு. அதை வந்து மற்ற சேனல் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அகத்தியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான் ஜபராஜ் வழக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இது வந்து ஜாதி வன்கொடுமை பிரச்சனையாக இருக்குது. ஒரு சமூகத்தார் சார்ந்து ஒரு ஜான் ஜபராஜை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு. அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அப்போ நமக்கும் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஏன்னா ஜான் ஜபராஜ் அவருடைய வழக்கை பற்றி அது அவங்க குடும்ப பிரச்சனை. ஆனால் அது அவங்க குடும்பத்தில் பேசி தீர்த்துருக்கணும். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் வந்து எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆதரவு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கைது செய்யப்படும் போது எந்த ஊழியர்களோ எந்த கமெண்ட் பண்ணுற எந்த ஒரு ஆதரவாளர்களோ யாரும் வரலை. அதுதான் வந்து ஒரு வேதனையான விஷயம். அந்த மனுஷன் வந்தாருன்னா அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் கைதுன்னும் போது எல்லாம் பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. கோயம்புத்தூர் பகுதி மக்கள், கோயம்புத்தூர் எத்தனை ஆதரவாளர்கள் இருப்பாங்க, சரி ஓகே அதெல்லாம் விடுங்க. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாமே ஜான் ஜபராஜ் மேலே தவறு இருக்கான்னு கேட்டால் அது வந்து சட்டம்தான் அதை விசாரித்து அதை வந்து சட்டம்தான் அதை வந்து சரி செய்யும். அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு கிடையாது. ஆனால் நம்ம வந்துட்டு இதை வந்து தேவையில்லாத திசை திருப்பி வழக்கை வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி கொண்டு போனால் அது மிகப்பெரிய தவறு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து பெரிய ஊழியர்லாம் சொல்லியிருந்தார். அது நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்படி இருந்தால் அதே ஊழியர் வந்து நம்மளுடைய சார்லஸ் ஜே அவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அப்படியே வந்துட்டு சார்லஸ் மீது அவங்க வந்து வழக்கு பதிவு செய்து அவர் வந்து ஜெயிலில் தந்தாங்க. ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தானே. இந்த கேள்வி நமக்கு வருது இல்லையா? அதனால் வந்துட்டு இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து எதுவுமே வந்து சட்டம்தான் அதை வந்து விசாரிக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுகிறது தப்பு கிடையாது. ஆனால் இதில் வந்து ஜாதியை கொண்டு வந்து திசை திருப்பி இது வந்து ஒரு இவருக்கு வந்து ஒரு சைதாப்பேட்டில் ஒரு சபையில் வந்து இவருடைய புக்கை விற்க முடியாமல் தடை பண்ணதுக்கு வந்து இவர் வந்து அந்த ஊழியரையும் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ இவரும் வந்து என்னென்னா இவர் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான். இப்போ இவர் ஆதரவு திரட்டுறாரா? இப்போ இது வந்து அரசியல் மாரி பண்ணுறாங்களா, ஒரே ஜாதிக்காரங்களாம் சேர்ந்து பண்ணலான்னு பண்ணுறாங்களான்னா அது வந்து கடவுள் தான் அறிவார். ஏன்னா இது வந்து ஊழியங்கள் மட்டும். யார் வேணால் ஊழியங்கள் பண்ணலாம், யார் வேணால் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ஜாதியை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது முழுக்க சட்டமே பொறுப்பேற்றுக்கொண்டு அவங்களே நடத்துவாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து இன்றைக்கி நீதிமன்ற காவல் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வேதனையான ஒரு விஷயந்தான். ஸோ ஜெபிங்க, முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து வெளியே வரணும். அவர் செய்த நல்ல விஷயங்களும் இருக்குது. அவர் வந்து செய்த என்ன சொல்கிறதுனா, அவரே ஆடியோவில் வந்து சில தவறுகளை சொல்லியிருக்கார். அது 1 hour ஆடியோ. அது நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலில் கூட இருக்குது, அதை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஜெபிப்போம் அவருக்காக. அதுதான் நம்மளால் செய்ய முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.